பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று சைலண்ட் டே கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் வாக்குச்சாவடிகளுக்கு செல்லக்கூடிய முகவர்களுக்கான பயிற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் தற்போது தமிழ்நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் ஈடுபட்டிருக்காரு. இதை அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒளிபரப்புறாங்களா? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சைலண்ட் டே கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது 48 மணி நேரத்திற்கு எந்த வகையான பிரச்சாரத்திலும் ஈடுபடக்கூடாது. அது போன்ற 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் சார்பாக எந்த ஒரு நிகழ்வும் நடத்தக்கூடாது என்று. இந்நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இன்று தற்போது இந்த வாக்கு எந்திரங்களை அனுப்பும் பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் அந்த முகவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம தற்போது ஒளிப்பதிவாளர் விவேக் காட்டிட்டு இருக்காரு. பார்க்கலாம். வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் எல்லாமே நம்ம சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு எந்திரங்கள்லாம் தனித்தனியாக ஒரு வாகனத்தில் கொடுக்கப்படும். ஆனால் பிற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களையே தற்போது அவர்கள் இடத்திலேயே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு எந்திரம் இருக்கிறது. அந்த வாக்குப்பதிவு இடத்திற்கு செல்லக்கூடிய பைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டி பையில் அனைத்து வகையான அந்த செக்லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே அவங்க செக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று மாலை 6 மணிக்குள்ள இந்த முகவர்கள் எல்லாம் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையங்களுக்கு சென்று விட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடுமையான வெயில் நிலவுவதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மையங்கள், அதாவது இந்த வாரணாசி நாடாளுமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியாக இந்த முகவர்கள் அனுப்பும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடுமையான வெயில் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த முகவர்கள் பயிற்சி கொடுக்கும் இடத்துல இந்த மாதிரி ஏர் கூலர் வச்சிருக்கிறாங்க. அந்த ஏர் கூலரை ஒட்டி அதிகமானவர்கள் இந்த நின்றுட்டு இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெயில் இருப்பதன் காரணமாக பந்தல் எல்லாம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு முகவர்களுக்கு குடிநீர் கொடுக்கும் பணிகள் மற்றும் அந்த ORS பாக்கெட் கொடுக்கும் பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இங்கிருந்து இந்த முகவர்கள் பயணம் செய்வதற்காக அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா இது போன்ற பள்ளி பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த பேருந்துகளில் ஒவ்வொருத்தவங்களா அழைத்து செஞ்சு அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களில் விடுவதற்கான பணிகளும் தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை 6 மணிக்குள்ள அனைத்து பேர் இந்த 1909 வாக்குச்சாவடிகள் இந்த இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 19 லட்சம் வாக்காளர்கள் இந்த வாக்கு செலுத்த இருக்கிறார்கள். அந்த பணிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இன்று மாலை 6 மணிக்குள்ள முடித்து விட வேண்டும். நாளை காலையிலிருந்து இந்த வாக்குப்பதிவானது தொடங்க இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.